ரித்திக்கு இன்னைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங். இல்லடா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு லித்திக் ஸ்கூல் சொன்ன மாதிரியே பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் லித்திக் ஸ்கூலோட என்ட்ரன்ஸ். நம்ம போயிட்டு இருக்கோம். வெளியிலேயே எதுக்காக, என்ன ரீசனுக்காக கேட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அப்படின்னோடனே உள்ள அலோவ் பண்ணுறாங்க. இல்லை அப்படின்னா நம்மளோட ஐடி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு ஸ்கேன் பண்ணிட்டு உள்ள இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து டோர் இன்ஃபார்ம் பண்ணோன்னே உள்ள எப்போ டோர் ஓப்பன் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி ஆகவே முடியும். இல்லைன்னா நார்மலாக நம்ம ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போக முடியாது. ஸோ வந்து கிட்ஸோட சேஃப்டிக்காக மட்டும்தான். உள்ள என்ட்ரு ஆகும்போதே இதுதான் ஸ்கூலோட என்ட்ரன்ஸ். உள்ள போயிட்டுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து கிண்டர் கார்டன் ஸ்கூலுக்கு மட்டும்தான். லித்திக் வந்து இப்போ ப்ரீகே படிக்கிறான். ஸோ அவங்களுக்கான ஸ்கூல் மட்டும்தான் இது. அந்த அந்த ஸ்டாண்டர்ட் மட்டும்தான். அதனால ரொம்பவே குழந்தைங்களுக்கு எப்படிலாம் இருக்கும், அந்த அந்த வாஷ் பேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த குட்டி சேராக இருக்கட்டும், அப்புறம் டாய்லெட்டில் ரிசீவ் பண்ணுற மாதிரி அதுங்களுக்கு டிஷ்யூ பேப்பர் எடுக்கிறதுங்களுக்கு எல்லாமே அதுங்களோட இது இருக்க மாதிரி. இது வந்து அவங்களோட கேஃபிடீரியா, அதுங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஹைட் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கூல் லித்திக் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் விட்டதுக்கப்புறம் நான் ரிட்டர்ன் கூப்பிட்றதுக்காக போனேன் தெரியுமா, அப்போ எடுத்த வீடியோ இது. ஒரு பிள்ளைங்களையுமே இந்த மாரி சொன்னதுக்கப்புறம், அவங்க கிளாஸ் ரூம் கேட்டதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்து வெளில வராங்க. அ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடண்ட்ஸுமே வெளில வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஐடி கார்டு செக் பண்ணி தான் வெளிலவே விடுறாங்க. இது வந்து டெய்லி ரொட்டீனே, இவங்களோட ரொட்டீனே அப்படிதான். இது வந்து இந்த அக்கா வந்து ஒரு சைனீஸ் அக்கா. ஸோ வந்து இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ஓரளவு தான் தெரியுது. பட் மேனேஜ் பண்ற அளவுக்கு இருக்கு. ஸோ நம்ம வெளியிலேருந்து நம்ம வந்து எல்லாருக்குமே கார்டு வந்து குடுத்துருப்பாங்க. ஒரு கிளாஸ் ரூமுக்கும் ஒரு கலர் கார்டு குடுத்துருப்பாங்க. நான் வந்து அந்த கார்ட வந்து காமிக்கிறேன். இப்பதான் வந்து லித்திக் வந்துட்டுருக்கான். ஒரு ஹாப்பி ஃபேஸோட சார் வந்துட்டுருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் டேங்கிறனால அவங்க மேமுமே கூட வந்து எங்களோட கொஞ்சம் பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் ஜூமாவே தெரியும். இதுதான் இவங்க லித்திக்கோட மேம். அந்த ப்ளூ ஷர்ட் இருக்காங்கல்ல அவங்க தான். ஸோ அவங்க ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மேம் தான். அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஸோ ஹேண்டில் எல்லாமே ரொம்ப சாஃப்ட் ஹேண்டிலா தான் இருக்கும். நமக்கு வந்து You had a இதுக்கு great முன்னாடி first நம்மளோட day. படிச்சிருப்பாங்க. Will you அவங்கள come பத்தி back நமக்கு தெரியும்ல. tomorrow? அதனால அத வச்சு நம்ம Yeah? Yes. Yes? Say yes. Oh yay! And then tomorrow he'll get his actual ID. They'll do it tomorrow, and then can I see your binder? I have homework in there for him. Okay. And then this is like just like things going on. This is where you find your homework right here. And then over here, if there's money or anything that we need for anything, you'll put it in this blue pouch. Here's just the whole month overview. Okay. These are things we're learning at school, things we want them to know by the end of the year. Their letters, all those things here, numbers, and things that he can practice at home. To keep at home, there's also papers that'll go home. This is about the library books, and you'll just see lots of stuff. Okay. So just bring it every day and just take a look at it every day. இந்த பைண்டர் வச்சிருக்காங்கல்ல, இந்த பைண்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னலாம் இருக்கும், உள்ள என்னென்னலாம் எப்படிலாம் குடுப்போம், நீங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் குடுக்கணும்னா, நீங்க எந்த இடத்துல வச்சு குடுக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. இவங்க அடிக்கடி ட்ரிப்பு போவாங்க. அப்புறம் ஏதாவது அமௌண்ட் கலெக்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஏதாவது கேம் ஷோ ஏதாவது வைக்கிறது, நெறைய ஃபங்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி ஈவென்ட்ஸ்க்குலாம் வந்தீங்கன்னா, ஒரு $5 $10 அமௌண்ட் கலெக்ட் பண்ணும்போது, அவங்களுக்கு வந்து உள்ளே ஒரு ஜிப்லாக் கவர் மாரி இருக்கும். அதுக்குள்ள நீங்க வச்சு குடுக்கலாம். அதே மாதிரி ஒரு மந்த்துக்கும் கேலண்டர் மாரி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு இந்த ட்ரெஸ் வியர் பண்ணணும். இன்னைக்கு வந்து இந்த மாதிரி செலிப்ரேஷன் இருக்கும். அ ஹோம் ஹோம்வொர்க்கு இந்த வீக்குக்கான ஹோம்வொர்க் ஒரு சார்ட் மாரி குடுப்பாங்க. அது எல்லாத்தையுமே நாங்க உள்ள வச்சிருப்போம் அப்படிங்கிற மாரிலாம் எல்லாத்தையுமே சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஹேண்டில்ல ரொம்ப சாஃப்ட். இதுக்கு மேல நம்ம வந்து பொறுமையா நமக்கு சொல்லவே முடியாது. அப்படிங்கிற அளவுக்கு இவங்களோட வே ஆஃப் ஹேண்ட்லே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து நம்மகிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. காலையில நாங்க லித்திக்க விடம்போது இவங்க கொஞ்சம் அ மேம் வந்து கிளாஸ்ல அந்த டயத்துல இல்ல. இதுக்கு இவங்களோட சப்ஸ்டிட்யூட் தான் இருந்தாங்க. ஸோ அதனால நாங்க காலைல பார்க்க முடியாதனால ஈவினிங் தான் எங்கள பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க 2 பேரும் இப்ப தான் ஃபேஸ் டூ ஃபேஸ் நாங்க வந்து பார்த்துக்கிறோம். ஸோ அவங்க அவங்கள பத்தி சொல்றாங்க. நாங்க எங்கள பத்தி சொன்னோம். நாங்க இது மாரி இந்தியால இவன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்கான். நாங்க வந்து இப்ப ப்ரீகே வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ அவனோட நேமு 1 டூ 100லாம் அவனுக்கு தெரியும் அப்புட்னோன அவங்க மேம்க்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா இந்த கிரேட் இவங்க வந்து இங்க இருக்க ஸ்டேஜ்ல உள்ள புள்ளைங்க 4 வயசுக்கு தான் ஸ்கூலுக்கே ஃபர்ஸ்ட் அனுப்புறாங்க. ஸோ நம்ம 3 வயசுலயே விட்டு நமக்கு வந்து ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்கட்டும், 1லேருந்து அப் டூ நம்பர்ஸ் வந்து ஒரு 1லேருந்து 20 வரைக்காவது பிள்ளைங்க வந்து நமக்கு ஓரளவு லேர்ன் பண்ணிட்டு இருக்கோமா, ஸோ அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஓ! பரவாயில்லையே இவ்ளோ தூரம் லேர்ன் பண்ணிட்டானா அப்டின்ட்டு. அதுவும் இல்லாம
இவன் ஸ்கூல்ல வந்து இவன் கிளாஸ் ரூம்லயே லித்திக் சுஜன் அப்படின்னு ஒரு 12 to 13 லெட்டர்ஸ் இருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய லாங் நேம் இவன் மட்டும் தான். மீதி இவன் கிளாஸ்ல உள்ள பிள்ளைங்க எல்லாமே லிண்டா, கேரோலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஷார்ட் நேமா தான் இருக்கும். எல்லாமே ஒரு சிங்கிள் நேம்ல ஒரு 4 லெட்டர், 5 லெட்டர்ஸ் இருக்க மாரி நேமா தான் இருக்கும். ஸோ வந்து இவங்க ஸ்கூல்லயே அரவுண்ட் ஒரு 200 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா, அந்த 200 பிள்ளைங்கல இவனோட நேம் மட்டும் தான் லாங் நேம். ஸோ இவன் போய் நாங்க அந்த ப்ளூ கலர் அந்த டேக்க காமிச்சோனே அவங்க அந்த பெரிய நேம பார்த்து ரீட் பண்ணவே மாட்டாங்க. லாங் நேம் இருக்க பையன் வெளில வாங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய பேர் இருக்க பையன் இவன் மட்டும் தான் அப்படிங்கிற மாரி ஸ்கூலுக்கே எல்லாருக்குமே தெரியும். சார வந்து ஈஸியாவே கேட்ச் பண்ணிருவாங்க. இது பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து இந்த கார்லாண்ட் ஏரியால இருக்க ஸ்கூல் பஸ். மோஸ்ட்லி எங்க ஏரியால இருக்க ஸ்கூல் பஸ் இப்படிதான் இருக்கும். நம்ம நெறைய பிக்சர்ல அந்த ஏபிசிடி இருக்கு அதுலலாம் பார்க்கும்போது, ஏபிசிடிக்கு ஒண்ணொண்ணுக்கும் பி ஃபார் பஸ்ன்னு குடுக்குற இடத்துல இந்த மாரி பஸ் தான் போட்டிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா, அந்தந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள குழந்தைங்கள இறக்கும்போது, பின்னாடி பார்த்தீங்களா கார் எல்லாமே நின்னுட்டு இருந்துச்சுல்ல, அது எல்லா காருமே வெயிட் பண்ணி பஸ் ஒன்ஸ் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் எல்லா காருமே ரிட்டர்ன் வரணும். அதுவரைக்கும் அந்த லேன்ல இருக்க எல்லா காருமே வெயிட் பண்ணணும். பஸ் மூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த காரே போகணும். அது இல்ல நான் சொன்னேன்ல அந்த ப்ளூ கலர் கார்டு குடுத்துருக்காங்கன்னு, இதான் அந்த மேமோட பேரு பிளாக் மேனு. ஸோ பிளாக் மேன் கீழ வந்து அப்போ குழந்தையோட நேம் எழுதியிருக்கும். இது பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க ஃபர்ஸ்ட் நம்ம சேர்ந்ததுக்கு அப்புறம் இதோட அக்சஸரீஸ் என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத ஒரு சார்ட் குடுத்துருவாங்க. அத வாங்கி குடுக்குறது மட்டும் தான் நம்மளோட வேல. மத்தபடி ஸ்கூல் ஃபுல்லாவே ஃப்ரீ தான். அப் டூ 12த் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே ஸ்கூல் ஃப்ரீ. காலேஜ் சேர்க்கும்போது மட்டும் தான் நம்ம அமௌண்ட் பே பண்ற மாரி இருக்கும். நம்ம 12த் வரைக்கும் ஃப்ரீயா படிச்சுட்டு, காலேஜ் பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் மடங்கு ஜாஸ்தியா இருக்கும் அமௌண்ட். ஸோ இங்க யாருமே மோஸ்ட்லி அ ஒரு 50% தான் காலேஜ்க்கு கன்டின்யூ பண்ணுவாங்க. ஏன்னா, அவ்ளோ தூரம் ஃபீஸ் பே பண்ணி படிக்க முடியாத ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. பட் ஃபண்டுமே நெறையா இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. பட் அது வந்து எனக்கு தெளிவா தெரியல. 12த் வரைக்குமே ஸ்கூல் வந்து ஃப்ரீ தான். அண்ட் இன்னவே ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, 10த் பப்ளிக் கிடையாது, 12த் பப்ளிக் கிடையாது. பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு அதாவது மார்க் ஸ்கோர் மாரி ஒரு பேட்டர்ன் இருக்கு இங்க. அந்த ஸ்கோர வச்சு இவங்களுக்கு இந்த 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 மார்க்குக்கு இந்த ஸ்கூல் தான் அப்படிங்கிற மாரி இருக்கும். இங்க வந்து பையன் எப்படி படிக்கிறான், என்ன படிக்கிறான்லாம் கிடையாது. பையன் எந்த ஸ்கூல்ல படிக்கிறான், ஓ இந்த ஸ்கூலா அப்படிங்கும்போதே அதோட ரேஞ்ச் வந்து ஓகே. இவனோட இந்த கெப்பாசிட்டில உள்ளவன் தான் அப்படிங்கிற மாரி கண்டுபிடிச்சுருவாங்க. பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்காக தான் நம்ம உள்ள என்ட்ரி ஆக போறோம். இதுதான் லித்திக்கோட கிளாஸ் ரூம். அந்த கிளாஸ் ரூம் நிறைஞ்சு பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் தான். ஸோ மேம் உள்ள என்டர் ஆனோனே வெல்கம் பண்றாங்க. வெல்கம் பண்ணி சுத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நாங்க வந்து இது ஒரு 3 to 4 டைம்ஸ் கிட்ட வந்திருக்கோம். லித்திக்க வந்து கிளாஸ் ரூம்ல வந்து விட்டுட்டு தான் போனோம். அப்பவே நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்திருப்பேன்னு நெனைக்கிறேன். பட் நல்லா எனக்கு கரெக்ட்டா தெரியல. இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ரூம் ஃபுல்லாவே ஆக்டிவிட்டி. இதுதான் அ அந்த பசங்க உட்கார்ந்திருக்கிறதுக்கான சேரு, டேபிள். அதிலே தான் நாங்களும் உட்கார்ந்திருக்கோம். அவங்க கிளாஸ் மேமுமே அதில தான் உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம எதுக்காக சொல்றேன்னா, நம்மளோட வெயிட் கெப்பாசிட்டி தாங்குற அளவுக்கே சேர் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காவும் இருக்கு. அது மாரி அந்த ப்ளூ கலர் கவர் குடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு கேப் மாரி இருக்கு. ம், ம். நம்ம ஒ நம்ம அவங்கவங்களோட திங்க்ஸ அவங்க நேம் அந்த சேர்ல அவங்களோட நேம் எழுதியிருக்கு. அவங்க நேமுக்கு பின்னாடி அவங்களோட அக்சஸரீஸ வச்சுக்கிற மாதிரியும் ஸ்பேஸ் இருக்கு. இவங்களுக்கு வந்து டியூஸ்டே என்ன பண்ணுவாங்கன்னா, லைப்ரரி புக் குடுப்பாங்க. நம்ம போம்போது ரிட்டர்ன் போம்போது நான் லைப்ரரி, அவனோட ப்ளே ஏரியா எல்லாமே நான் காமிக்கிறேன். அந்த லைப்ரரில பார்த்தீங்கன்னா, அவன் வந்து செலக்ட் பண்ணி அவனோட நேம் ரிஜிஸ்டர் பண்ணி வீக்லி அவன் லைப்ரரிலேருந்து புக் எடுத்துட்டு வரான். அந்த புக்க அவனே ரீட் பண்ணி, அவனே ஸ்டோரி சொல்ற அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது அந்த என்ன புக் எடுத்துட்டு வரானோ, அந்த ஸ்டோரிய ரீட் பண்ணி, ஸ்டோரியோட மீனிங்க சொல்லி தான் அவங்க அனுப்பிச்சுடுறாங்க. ஸோ நம்ம வீட்ல வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, அந்த புக்க ஓப்பன் பண்ணியோ, அந்த பிக்சர காமிச்சோ நம்ம ஸ்டோரி சொல்லும்போது, அகைன் அவனும் ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பான். ஆமாம்மா மேம் சொன்னாங்க. இந்த இது இந்த இந்த ஸ்டோரி வரும். இதுக்கு அடுத்து அவன் அந்த ஜீப்ல போம்போது ஆ ராபிட் ஜீப்ல உட்காந்து போம்போது டைகர் கிராஸ் ஆனுச்சு அப்படின்னு. அது ஒரு மாரி ஸ்டோரியோட கன்டினியூவேஷன் அவனுக்குமே வர மாரி இருக்கும். ஸோ அங்க ஸ்கூல்லயும் சொல்லிட்டு, வீட்ல வந்து ரிப்பீட் பண்ற மாதிரி அவன் வந்து கொஞ்சம் தெளிவா மேனேஜ் பண்ணியே தான் அனுப்பிச்சு விடுவாங்க. ஸோ அதெல்லாமே நல்ல யூஸா இருக்கும். அப்புறம் அவங்களோட கிரேட் எல்லாத்தையுமே ஒண்ணு ஒண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அ எங்க கிளாஸ்ல நான் இந்த மாரிலாம் ட்ரெய்னிங் குடுப்போம். அதாவது இப்போ டுடே இஸ் மை பெஸ்ட் டே அப்படின்னா, டுடே இஸ் மை பெஸ்ட் டே அப்படின்னு ஒரு ஒரு பசிலையும் தள்ளுற மாரி இருக்குது. ஃபுல்லுமே மேக்னெட்ஸு. அவங்க வந்து நாங்க இந்த மாரிலாம் டீச் பண்ணி குடுப்போம். இந்த பேட்டர்ன்லயும் நாங்க மார்க் ஸ்கோர் பண்ண வைப்போம். அவனோட லிசனிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி
நாங்க வந்து டீச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரிலாம் அவங்க அவங்க எப்படி எப்படி மெத்தட்ல ட்ரீட் பண்றாங்களோ, அது எல்லாத்தையுமே எங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சாங்க. அவனுக்கும் சொன்னாங்க. அவனும் நெறைய விஷயங்கள் செஞ்சான். அப்புறம் என்னென்ன இதுலலாம் லோவா இருக்கான், நீங்க என்னென்ன இதெல்லாம் ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரெட்டு, கிரீன், எல்லோ அப்படிங்கிற மாரி ப்ளூ, ரெட்டு, கிரீன், எல்லோ அப்படிங்கிற மாரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நமக்கே கலர் வேரியேஷன் தெரியும்ல. என்னென்ன இது எந்தெந்த ரேஞ்ச்ல இருக்க மாரி ப்ளூங்கிறது டாப் 1 அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல இருந்த மாரி இருந்துச்சு. More. I love my family. I love my family. Good. Good. That's it. So so that's words in a sentence, and it's really not about counting them. It's really about one-to-one correspondence that he moves his finger like from word to word. And see, but definitely talk to parents and see what they think. Because as an employee of Garland, I just have to say all the schools are good. But definitely get him until see if have him tested and see what schools he qualifies for, but also have backups just in case. But whoever you get next year, your teacher's gonna love you because you're great. Make good choices. You listen. You're smart. You get along well with others. You can do all of it. But you look kind of tired now. Are you tired? Yeah. Anyways. It's a sleeping time. Yeah, this is your time. Me, I'm tired after we went on that field trip yesterday, and I am tired. I am really tired. I didn't sleep well too, and I'm like, oh my goodness. But it was fun. Did you have fun on the field trip? Yeah, that was a good time. And who was your partner? Carlos. Carlos, that's right. And then you partnered up with Alea. Were you there with her too? Yeah. Did you have fun with them? Good. Do you have any questions or concerns for me? Yes. So we want to know like நல்லா வேடிக்கை பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இப்படிதான் மேம் பேசுவாங்க. ஓரளவு லிசன் பண்ற அளவுக்கு, நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ லித்திக்குமே வந்து ஒரு ஒரு 1 டூ 2 மந்த்ல வந்து நல்லாவே டிஃபரன்ஸ் தெரிஞ்சுச்சு. அவனோட அவன் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசிக்கும்போது, அவனோட டிரான்ஸ்லேஷன் ஃபுல்லுமே வந்து இங்கிலீஷ்லயே இருக்கும். அதெல்லாம் அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு, அவன் பேசுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கூல் கிளாஸ் விட்டு வெளில வந்தோனே, அவங்கவங்க அவனோட பேக்கா இருக்கட்டும், லஞ்ச் பேக்கா இருக்கட்டும், ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாத்தையுமே அந்த இவ்வளோதான் அந்த ஸ்கூல் பசங்க அவங்கவங்களுக்கு இண்டிவிஜுவலா குடுத்துருவாங்க. அதுக்குள்ள வச்சுக்கணும். எதையுமே இந்த பேக் மட்டும் தான் பேகு, லஞ்ச் பேக் மட்டும் தான் எடுத்துட்டு வருவான். அந்த பைண்டர் உள்ள வச்சு, இல்லன்னா அந்த பைண்டர் மட்டுமே கூட எடுத்துட்டு வரலாம். இது பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் கிளாஸ்ல உள்ள பிள்ளைங்களோடது. அது மாதிரி இண்டிவிஜுவலா அவங்கவங்க திங்ஸ் வைக்கிற மாரி ஒரு கம்பார்ட்மெண்ட் மாரி குடுத்துருக்காங்க. நம்ம என்னோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, அட பாவிங்களா! நாங்கலாம் பெஞ்சுக்கு கீழ இடம் இல்லாம உட்கார்றதுக்குள்ள சிட்டிங் பெஞ்சுக்கு கீழலாம் வச்சு, கால கூட வைக்க முடியாம ஃப்ரெண்டு தான் "ஏன் என்னைய இடிக்கிற? எதுக்கு பண்ற?" அப்படிங்கிற மாரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பெஞ்சிலே வந்து நம்ம வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி உட்கார்ந்துக்குவோம்ல. இது இது என்னோட இடம், நீ வரக்கூடாது, நான் வரக்கூடாது. அதெல்லாம் அந்த 90ஸ்ல எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அட பாவிங்களா! உங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு லைஃபாடா அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். நான் சொன்னேன்ல இதுதான் லைப்ரரி லித்திக்கோட லைப்ரரி இதுதான். ஸோ அங்கேயுமே சேர் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இவ்ளோ டைமிங்லேருந்து இந்த டைமிங் வரைக்கும் இருக்கும் போல. ஸோ அந்த டைமிங்ல புக் இவனே தான் இண்டிவிஜுவலா போய் செலக்ட் பண்ணி அவனே எடுத்துட்டு வரணும். இதுதான் அவனோட ப்ளே ஏரியா. அதாவது சம்மர், வின்டர்ங்கிற மாரி சம்மர்ல வந்து நல்லா வெளியில விளையாடுற மாதிரி ப்ளே ஏரியா அங்க இருக்கு பார்த்தீங்களா? வெளியில போய் ஸ்லைடர் எல்லாமே இருக்கும். ஸோ அங்க ஸ்லைடரு, ஸ்விங் எல்லாமே இருக்கும். கிட்ஸுக்கு ஏத்த மாதிரி அங்க போய் விளையாண்டுக்கலாம். வின்டர் டைம்ல வாய்ப்பே இல்ல. வெளியில போறதுக்கு ஒரு துளி கூட வாய்ப்பில்ல. ஸோ அவங்கள என்டர்டெயின்மென்ட் பண்ற மாதிரி உள்ள எல்லாமே ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. சைக்கிள் ரைடிங்கா இருக்கட்டும், இந்த வீல் வச்ச மாரிலாம் ஏதோ இருக்கு. ஜிம் ஆக்டிவிட்டியுமே உள்ள வச்சிருக்காங்க. அ ஓ எல்லாமே செம்மையா இருந்துச்சு. ஸோ நமக்குங்கிறத தாண்டி எனக்கு இது ரொம்பவே புதுசான விஷயம். எல்லாத்தையுமே ஒரு ஆச்சரியமா வேடிக்கை பார்க்குற மாரி இருக்கு. இது பாருங்க அந்த பிள்ளைங்க இந்த லைன்ல வெயிட் பண்ணும்போது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி வச்சிருக்காங்க. அந்த இப்ப லைப்ரரி நிக்கிறாங்க. ஒரு 10 பிள்ளைங்க வருது. இன்னொரு 5 பிள்ளைங்க வர மாரி இருக்குன்னா, அந்த பிள்ளைங்க வந்து இந்த லைன்ல நிக்கும்போது ரொம்ப சேட்டை பண்ணுங்கல்ல. ஸோ அந்த நேரத்துல ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கணும். அந்த நேரத்துல ஒரு 4 விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நெறைய பேப்பர்ஸ் ஒட்டியிருந்தாங்க. அப்புறம் இந்த ஆப்போசிட் சைட்லலாம் வந்து பிள்ளைங்க வெயிட் பண்ற மாரி, பிள்ளைங்க ஸ்டே பண்ணியிருக்கிற மாரி கொஞ்சம் அந்த பேரண்ட்ஸ் நாங்க பிள்ளைங்க வரோம். உள்ள கேஃபிடேரியால தான் அந்த ஃபங்ஷன்ஸ்லாம் நடக்கும்.
அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் நாங்க வெயிட்டிங் ஏரியா. இங்க கிளாஸ் ஒரு ஸ்கூலுக்குள்ள வந்து இங்க தான் உட்காந்துருப்போம். ஏன்னா வின்டர் டைம்ல வெளிலலாம் நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஸோ எங்கள உள்ள அலோவ் பண்ணிட்டாங்க அப்டின்னா, இந்த இடத்துல வெயிட்டிங் ஏரியா மாரி இந்த இடத்துல தான் ஸ்டே பண்ணியிருப்போம். இவங்களோட கான்செப்ட்டே வந்து இந்த பாண்டா தீம் மட்டும் தான். இதுதான் அந்த பாண்டா பொம்மை மாரி இருக்கும். ஏதாவது ஃபங்ஷனு, டான்ஸ் ப்ரோகிராம் எது வச்சாலும் அந்த பாண்டா பொம்மை வச்சு அந்த கார்ட்டூன் பொம்மை மாரி உள்ள வரும். அப்புறம் இவங்க ஏதாவது நல்லா அச்சீவ் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கிரேட் வாங்கியிருக்காங்க அப்டின்னா, நம்ம ரேங்க் கார்டு, ஷீல்டெல்லாம் குடுப்போம். இங்க அப்டிலாம் கிடையாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு பாண்டா. இப்ப கிளாஸ்ல 3 பேர் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்டின்னா 3 பேருக்கும் 3 பாண்டா குடுப்பாங்க. ஸோ லித்திக் வந்து ஒரு தடவ பாண்டா வாங்கிட்டு வரும்போது அப்படிதான், "நான் இந்த வீக் பாண்டா வாங்கிட்டேன்ம்மா. நெக்ஸ்ட் மந்த் கிரேட்ல நான் கண்டிப்பா பாண்டா வாங்கிருவேன்" அப்படிம்பான். ஸோ வெளியில கடைக்கு எதுவும் போனாலாமா, "ஸ்கூல்ல தரலன்னா நம்ம இங்கேயே பாண்டா வாங்கிக்கலாம்மா" அப்படிம்பான். ஸோ வந்து இந்த பாண்டா தீம் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இவங்க மோஸ்ட்லி எல்லாமே வந்து இந்த பாண்டா அக்சஸரீஸ்லயே தான் இருக்கும். இந்த சைட்ல பாருங்களேன், இந்த கிரில் இல்ல. இது ஆக்சுவலா கிரில் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லுமே ஏலேருந்து இசட் வரைக்கும் இது ஃபுல்லுமே வச்சுதாங்க. அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பரவாயில்லையே! இவ்ளோலாம் யோசிக்கிறாங்கப்பா! அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்களோட கான்செப்ட் ஃபுல்லாவே புள்ளைங்கள என்டர்டெயின் பண்ணணும். நம்மளே தொந்தரவு படுத்தக்கூடாது. ரிட்டர்ன் நம்மளும் ஹார்ஷாவும் பேசிறக்கூடாது. இவங்க டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸ ஹார்ஷா பேசி, ஸ்டூடண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அப்டின்னா, அது பெரிய இஷ்யூ ஆகி போலீஸ் என்குயரி வரைக்கும் போற மாரி இருக்கும். ஸோ நாங்க எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டா, செம்ம டயர்டு. எட்றா பால, போட்றா டீய, போட்றா வடைய மாரி. ஸோ வந்து உளுந்த வடை, கடல வடை எல்லாத்தையும் போட்டுட்டு வந்தோம். நம்ம ஊர்ல தான் பேரண்ட்ஸ் மீட்டிங்னா போட்டு அடிச்சு சாத்துவானுங்க. இதெல்லாம் அப்படியா படிப்பியா? பண்ணுவா செய்வியான்னு. இங்க தான் சூப்பரா படிக்கிறான். பயங்கரமா இருக்கான். பயங்கர ஷார்ப்பா இருக்கான். நீங்க பசங்கள பத்தி கவலையே பட வேணாம் அப்படிங்கிற வார்த்தைய கண்டிப்பா சொல்லி நம்மள இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிருவாங்க. நம்ம அப்படியே அந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்னா அப்படியே உசுரு போயிட்டு உசுரு வர மாதிரி அப்படியே பயந்து போய் இருப்போம். எப்படா இவங்க முடிப்பானுங்க? எப்படா வருவாங்க? அப்பதான் அந்த பேப்பர வேற கையில குடுத்து, எல்லாத்தையும் நீங்களும் வேற செக் பண்ணி பாத்துங்க. டோட்டல் கரெக்ட்டா இருக்காம்பாங்க. அப்படியே பேரண்ட்ஸே உட்கார வச்சு, எங்க அம்மா மொத நாள் நைட்டு ஃபுல் உட்காந்து அடி அடின்னு அடிச்சு சொல்லிக் குடுப்பாங்க. நம்ம அப்பதான் அந்த லைன கரெக்ட்டா மிஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். அந்த பேப்பர் வாங்கி பார்க்கும்போது அந்த லைன் கரெக்ட்டா இருக்காது. அங்கேயே அடி விழுகும். அதெல்லாம் வந்து நம்ம அனுபவத்தெல்லாம் மறக்கவே முடியாது. ஸோ, நமக்கு நம்ம பிள்ளைங்க அந்த அந்த செக்ஷனுக்கே போல. அப்படியே ஹேப்பியா வரான். முடிச்சுட்டு வெளில வரும்போதே, "அப்பா ஷாப்பிங் போலாமாப்பா? டாய்ஸ் வாங்கலாமாப்பான்றான்." ஏன்டா பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்தா எங்க வீட்லலாம் ரணகளமா ஆகும். கட்டிலுக்கு கீழ படுத்திருப்போம் எங்க அப்பாவுக்கு பயந்துட்டு. இன்னைக்கு என்ன நடந்துச்சு எங்க அப்பா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோம். எங்க அப்பா உருட்டு கட்டையால எடுத்து அடிக்கிறதுக்காக ரெடியா இருப்பாங்க. அந்த காலங்கள்லாம் மறக்கவே முடியாது. ஸோ கண்டிப்பா இன்னொரு விளாக்ல நம்ம மீட் பண்ணுவோம். இன்னும் ஒரு ஃபன்னான விளாக்ல மீட் பண்ணுவோம். அதே மாரி நான் யுஎஸ்ல நடக்கிற நெறைய விஷயங்கள், எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிக்குதோ அத வந்து நான் கண்டிப்பா இதுல எல்லாமே அப்லோட் பண்றேன். உங்களுக்கு இது இந்த மாரிலாம் நான் கேள்விப்பட்டேன். இந்த மாரிலாம் இருக்குமாமே! அப்படிங்கிற மாரி நீங்க ஏதாவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும், அ கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் கண்டிப்பா அப்லோட் பண்றதுக்கு ஆசைப்படுறேன். அப்லோட் பண்றதுக்கும் என்னோட ஃபுல் உழைப்பை நான் போட்டு கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன். உங்களுக்கு என்ன ஆசை? எப்படிலாம் இருக்கு? என்ன வேற ஏதாவது புது விஷயமா ஏதாவது பார்க்கணும், என்ன பண்ணணும்னு நெனச்சாலும், ஆ கண்டிப்பா கேளுங்க. நான் அப்லோட் பண்றேன். ஒரு நல்ல வடை, ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, இது பாப்பீஸ் வாங்கிட்டு வந்தோம். அதையும் முடிச்சுட்டு, இந்த டேவ சூப்பரா முடிச்சாச்சு. ஸோ கண்டிப்பா இன்னொரு விளாக்ல நம்ம எல்லாருமே மீட் பண்ணலாம். இந்த புள்ளைங்கள வச்சுட்டு நம்ம வந்து சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்பா. இப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னொரு விளாக்ல கண்டிப்பா பார்க்கலாம். பாய் பாய்.